சௌமியா அன்புமணி இணைப்பில் இணைக்கிறார். மேம் வணக்கம். வணக்கங்க மேம், பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் அரசியலாக்குவது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் விமர்சனம் செய்திருக்கிறது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? போஸ்ட் சொல்றதுக்கு நம்ம கருத்து சொல்லக்கூடாது. இருந்தாலும் பெண்களின் பாதுகாப்புக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது நாங்க கண்டிப்பா வெளியில கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் இந்த கடந்த சில மாதங்களில் மட்டும் பாலியல் வன்கொடுமைக்கு பெண் குழந்தைகள் பலர் ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் அயனாவரத்துல என்ன நடந்தது. ஒரு சின்ன குழந்தை, அண்ணா நகர்லயே ஒரு சின்ன குழந்தை, அதே சமயம் சென்னை பூக்கடையில ஒரு சின்ன குழந்தை, அப்புறம் வேலூர்ல பாத்தீங்கன்னா அணைக்கட்டுல ஒரு சின்ன சிறுமி, அதே போல எல்லாமே 13-15 வயசு தான். கிருஷ்ணகிரி பர்கூர் மாவட்டத்துல NSS கேம்ப் போன ஒரு குழந்தைய கூட விட மாட்டாங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள். அது இல்லாம இது திண்டுக்கல்ல பட்டிவீரன்பட்டின்ற ஒரு இடத்துல ஒரு குழந்தை, நேற்று பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில ஒரு பெண் இளம் விதவை, ஒரு வாரம் கூட ஆயிடுச்சு. இது வரைக்கும் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. அது என்ன ஒரு கிராமம், பால் சொசைட்டிக்கு பால் போட போன ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்களா, பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்க கொலைப்பட்டு வீசப்பட்டிருக்கிறாங்க. அதை கூட யாரும் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி மாதிரி காஞ்சிபுரத்துல ஒரு கல்லூரி மாணவி, அதே போல தஞ்சாவூர்ல ஒரு 45 வயது ஒரு தாய்மாரி, இப்படி பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு உருவாகி இருக்குது. இதை வெளியில சொல்றதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? இதுல என்ன அரசியல் இருக்குது? அரசியலே கிடையாது. இது பெண்களுக்காக உரிமை குரல் கொடுக்கறதுக்காக அந்த பெண்களை கொடுக்க முடியும், அவங்களால கொடுக்க முடியல. அவங்களை காவல்துறையை வச்சு அடக்கிறது, மற்றபடி காட்சி வேற எல்லாம் சட்டத்துறையை வச்சு அடக்கிறது, மற்ற மிரட்டலுக்கு பயப்பட வைக்கிறது, இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அப்ப அது வெளிக்கொண்டு வருவது யார்? இது அரசியல்னா இந்த அரசியல் செய்யறதுக்கு தயங்கவே மாட்டோம். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கண்டிப்பாக நம்ம சொல்லதான் வேற யார் சொல்லுவாங்க? பெண்களாகிய நாங்கள் தான் சொல்லுவோம். அது அரசியல்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம அது என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இதை நம்ம வெளியில இது உச்சநீதிமன்றம் அதான் சொல்லி இருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாங்க? கேஸ் ஒண்ணு போயிருக்கும் பொழுது இதை எதுக்கு அரசியல் ஆக்குறீங்கன்னு கேட்கும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க? இதை அரசியல் ஆக்குவதுதான் அவர்கள் வேலை. இது அரசியல் பண்ணாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னா பண்ணித்தானே ஆகணும். கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும். எத்தனை மகளிர் இத மாதிரி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க? அவங்களுக்கு எல்லாம் யாருமே பேசுறது, யாருமே பேச தயாரா இல்லாங்க. ஊடகத்துறையிலேயும் யாரும் அதை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. அப்போ யார் பேசக்கூடியவர்கள்? பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி மருத்துவர் ஐயாவின் தலைமையிலும் மருத்துவர் அன்புமணி தலைமையிலும் நாங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் சங்கமாக சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். எத்தனையோ குழந்தைகள், கிருஷ்ணகிரி பர்கூர் சொன்ன மாதிரி இன்னும் எத்தனையோ, புதுக்கோட்டையில பாத்தீங்கன்னா கந்தர்வக்கோட்டையில ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு இன்னும் எத்தனை குழந்தைகளை தான் நீங்க காவு வாங்குவீங்கன்னு தான் எனக்கு தெரியல. இன்னும் எத்தனை குழந்தைக்கு செத்தாதான் அதுக்காக நடவடிக்கை எடுக்கப்படும். இதுக்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும். ஒரு போக்சோ நீதிமன்றம் தனியா அமைக்கப்படணும். தனியா ஒரு டிஜிபி போட்டாங்க, போட்டு அவங்க மகளிர் காவல் நிலையங்கள்லாம் அவங்களுக்கு கூட இணைச்சாங்க. இருந்தாலும் குற்றங்கள் குறையவில்லை, 11% அதிகரித்திருக்கிறது. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில அதிகமாக இரட்டிப்பாகிறது இந்த பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் என்று ஒரு தகவல் சொல்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது இதற்கெல்லாம் என்ன காரணம்? மதுவா, போதையா, கஞ்சாவா, சோசியல் மீடியாவா, இல்ல அரசோடைய மெத்தன போக்கா, இல்ல காவல்துறையினுடைய அலட்சியமா? இதெல்லாம் தான் நம்ம கேள்வி கேட்கணும். இதை கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. கண்டிப்பாக நாங்கள் அதை கண்டிப்பாக கேள்வி கேட்போம். எங்களுக்கு வேண்டியது எங்க பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தானே தவிர யார் எந்த கேள்வி கேட்டாலும் என்ன செய்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டியதுதான் இந்த காவல்துறையின் முதல் கடமை. எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டியதுதான் இந்த அரசாங்கத்தின் முதல் கடமை. இதை விட்டுட்டு மத்ததெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால மனசாட்சி இருக்கிறவர்களா இருந்தால் கண்டிப்பாக இதுக்காக கண்டிப்பாக முதல்ல குரல் கொடுத்திருக்கணும். குரல் கொடுத்து இத்தனை குற்றங்கள் நடைபெறுவதை தடுத்திருக்கணும். ஒரு வாரத்துல எத்தனை பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க? பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க. நாங்க சும்மா இருக்க மாட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டுதான் இருப்போம் என்று கூறிக்கொள்கின்றேன். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மேம்.